நம்மோடு இணைந்து இந்த சொந்தங்களுடன் கூடிய கிறிஸ்துமஸ் பெருவிழாவை இந்த கிராமத்தில் இருக்கிற இந்த கல்தராம்பட்டு, மொங்குப்பட்டு, விநாயகப்பட்டு, சோரப்பட்டு, இப்படி இந்த சுற்றி இருக்கிற ஜனங்களோடு நாங்களும் இணைந்து இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை நாங்களும் கொண்டாடணும்னு சொல்லி அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக எல்லா கரங்களும் தருங்க. சத்தமா சத்தமா. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஊழியர்கள் வந்திருக்கலாம், தேவனுடைய தாசர்கள் வந்திருக்கலாம், இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்காக இயேசு பணம் மத்தியில் வந்திருக்கிறார். அவருக்கு நல்ல சத்தமா ஒரு நிமிஷம் நாளைக்கு மேல கரங்களை கட்டி நல்ல கட்டளை இயேசுப்பா அவர் நம்மோடு பேச போகிறோம். அவரை வரவேற்று நல்ல தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். சந்தோஷமா இருக்கீங்களா? நல்ல கவனமா கேளுங்க. இயேசுப்பா உங்களோட பேச போகிறார். ஆமென் ஆமென் ஆமென். சகோதரர் மோசே ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த கிராமத்திலிருந்து வந்திருக்கிற தாய்மார்கள், சின்ன பிள்ளைகள், நான் இப்பதான் புதுசா அந்த சர்ச்சுக்கு வரேன், இல்ல இன்னைக்கு விசேஷத்துக்காக நான் ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன்னு சொல்ற அம்மாக்கள், சின்ன பிள்ளைங்க கை தூக்குங்க பார்க்கலாம். வெரி குட். நல்லா கை தட்டி உங்களுக்கு ஒரு ஆமென், நல்ல சந்தோஷமா கிளாப் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென் ஹல்லேலூயா. இயேசு நமக்காக பிறந்திருக்கிற இந்த நல்ல ஒரு நாளை தான் நம்ம கிறிஸ்துமஸ் ஆக கொண்டாடுகிறோம். இல்லையா? ஆமாவா? இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார். அதை தான் நம்ம என்ன செய்யறோம்? கிறிஸ்துமஸ் ஆக நம்ம கொண்டாடுகிறோம். எத்தனை பேருக்கு தெரியும்? தம்பி தங்கச்சி எல்லாரும் முடிக்கிற வரைக்கும் கவனமா கவனிக்கணும். இங்க பேசக்கூடாது. தம்பி கவனிக்கல, எல்லாரும் இங்க கவனிங்க, அண்ணனை கவனிங்க. எத்தனை பேருக்கு இயேசுப்பா இந்த பூமிக்கு ஏன் வந்தாருன்னு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? தெரியும்னா தெரியும் சொல்லுங்க, இல்லனா தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? அம்மா உங்களுக்கு தெரியுமா இயேசு இந்த பூமிக்கு ஏன் வந்தார்? தெரியாது. சரி, இன்றைக்கு உங்களுக்கு அதைத்தான் நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம். நிச்சயமாக இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தர போறாரு. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஒருவேளை இந்த நல்ல நாளுல மனதில கவலையோடு, துக்கத்தோடு, கஷ்டத்தோடு, எனக்கு ஏதாச்சும் ஒரு நன்மை நடக்காதா அப்படின்னு நீங்க பெரியவங்க, தாய்மார்கள் இங்க நீங்க வந்திருக்கலாம். நீங்க இங்கிருந்து புறப்பட்டு வெளியே போகும்போது உங்களுடைய பிரச்சனைகளும் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கிற எல்லா துக்கங்களும் மாறிதான் நீங்க இங்கிருந்து வெளியே போவீங்க. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசனா நீங்க நம்புறீங்களா? அம்மா நீங்க நம்புறீங்களா? இன்னைக்கு உங்களுடைய துக்கம்லாம் சந்தோஷமா மாறும். நீங்க நம்புறீங்களா? பாட்டி நீங்க நம்புறீங்களா? இன்னைக்கு இயேசு உங்களுக்கு செய்ய போறார். சின்ன தம்பி, எத்தனை பேருக்கு நாடகம் பிடிக்கும்? நம்ம நாடகம் பார்க்க போறோம். ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. நீங்க கவனிக்கணும். நீங்க அமைதியா இருக்கிற வரைக்கும் நம்ம நாடகம் இங்க நடிக்க போறது இல்ல. சரி, நாடகம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? சரி, அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஏன் வந்தார் என்பதை நாங்க ஒரு நாடகத்தின் வாயிலாக உங்களுக்கு புரிய வைக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்க கவனமா பார்க்கணும். சரியா? சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும். சூர்யா நீ என்ன பண்ணு, இவனுள்ள நீ தான் கவனிக்க முடியும். கொஞ்சம் முன்னாடி வந்து அவங்க நடுவில் உட்கார்ந்துட்டு அந்த பசங்க பேசாம அப்படியே அவங்க கூட, அதுல அமைதியா இருக்கிற பசங்கள்ல முடிச்சிட்டோட என்கிட்ட சொல்ல, அவனுக்கு ஒரு gift தரேன். சரியா? வெளியில ஒரு gift இருக்குல்ல, அந்த அமைதியா இருக்கிற பசங்களுக்கு. ஓகேவா? இங்க யார லீடரா போடலாம்? அந்த அக்காவுக்கு போடலாம். ஓகே, உங்க பேர் என்ன சிஸ்டர்? வெண்ணிலா.
வெண்ணிலா அக்கா வந்து என்ன செய்வாங்க, இங்க இருக்கிற பசங்க எல்லாம் யார் அமைதியா இருக்காங்களோ கவனிங்க, அவங்களுக்கு போகும்போது ஒரு gift. அசையக்கூடாது, ஆடக்கூடாது, அமைதியா கவனிக்கணும். பார்க்கலாமா? ரெடியா? gift யார் வாங்க போறான்னு பாத்துடலாமா? சரி, ஓகே. இப்போ அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறோம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க நாங்க எல்லாரும் ஒரு குழுவா வந்திருக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கைய இயேசு மாற்றி உங்களுக்கு நிம்மதியை தர போறாரு. அம்மா, நீங்க நம்புறீங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற ரொம்ப கஷ்டமா இருக்கப்பா, நிம்மதியே இல்லப்பா, எனக்கு சந்தோஷமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை ஏக்கத்தோட இருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு இந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஏக்கத்தை மாற்ற போறாரு. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், கடன் பிரச்சனையா, பிள்ளைங்களுடைய பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, வியாதியா, உங்க மனசுல இருக்கிற ஏதோ ஒரு கவலை உங்களை வாட்டுது இல்ல, உங்களுடைய வாழ்க்கையில இயேசு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்து தான் அனுப்ப போறாரு. இப்போ நான் ஒரு நாடகத்தை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நான் உங்களோட கூட இயேசப்பாவுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள போறேன். சரிங்களா? எங்கே நிம்மதி? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எங்கே? இந்த நாடகத்துடைய தலைப்பு என்னன்னா எங்கே நிம்மதி. அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா? செக் ஆகுறா எப்படி பார்த்தாலும் போட்டா போய் செக் வாங்க கவனிக்கிறீங்களா? நாடகத்தை தொடங்கலாமா? ஓகே, அந்த பையனா? சரி.
பசங்க பட்டையை கிளப்பிட்டானுங்க. இப்படியே நடத்துனாக்கா என் கடை ஓகோன்னு ஓடிடும் போல. பரவாயில்ல, நல்ல பசங்க ஜனங்களை சிரிக்க வைக்கிறானுங்க. சந்தோஷம் என் கூட இருந்தாலே எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறான்பா. அவன் ஒரு ஆள் போதுமா எனக்கு. இது என் கடை ஓகோன்னு ஓடிடும் போல. எங்க போய்க்கிறான்னு தெரியல பையன். சந்தோஷம் போல ஒரு ஆள் இருந்தா போதுமே. இந்த உலகத்துல எல்லோரையும் சந்தோஷப்படுத்துவேண்ணா. அப்பா சந்தோஷம் எங்கப்பா இருக்க கண்ணு? வாடா வாடா என் செல்லம், வாடா 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 வாடா. எல்லாமே காரியம் பண்ணிக்கிறானா. சூப்பரா. உன்னாலதான்டா இன்னைக்கு பேரு புகழ் எல்லாமே. எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாருண்டா. எவ்வளவு ஜனம் பாடுறா, எவ்வளவு வருமானம் பாடுறா. எனக்கு உன்னாலதான்டா. நீ ஒரு ஆள் எல்லாரும் சிரிக்கிற, உன்னை பார்க்கிறவெல்லாம் சந்தோஷப்படுறான்டா. அதனால நான் சந்தோஷப்படுறேன்டா. ஏன்னா உன்னால எனக்கு வருமானம் வருது. நான் உன்னால ரொம்ப சந்தோஷப்படுறேன்டா. வாடா சூப்பரா. உனக்கு எதாவது வேணுமாடா? சரிடா. சந்தோஷம். ஏன் நல்லா இருக்கிற? உடம்பு சரியில்லையா? மனசு எதுவும் சரியில்லையா? டேய் என்னாச்சு? நிறைய பேர் சிரிக்க வைக்கிறேன். சந்தோஷமே உனக்கு சந்தோஷம் இல்லையா? என்ன உலகத்தை சிரிக்க வைக்கிற உனக்கு சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் தானே வேணும். வெயிட் பண்றான். கொஞ்ச நேரம் இருக்கலாம், பேசாரா இருடா. அதோ வந்துடுறான்டா. உன் முதலாளி நான் வரேன். இருடா கணக்கு ரொம்ப கணக்கு. கேட்டுப்பா. மொத்தமா இருக்காண்டியா? எப்படி எப்படி ஒரு மாசத்துக்கு சம்பளம் இருக்குது. போய் ஜாலியா என்ஜாய் பண்ணு. பணத்தால கொடுக்க முடிய சந்தோஷம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நல்லா அனுபவி. ஒரு மாசத்துக்கு ஊருக்கு போ, நல்லா என்ஜாய் பண்ணு, ஜாலியா இரு. பணத்துக்கு மிஞ்சின சந்தோஷம் ஒண்ணுமே கிடையாது. இதை வச்சு பாரு, உனக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் தெரியும். எங்க போனாலும் சுத்து, உன் சொந்த ஊருக்கு போ, ஜாலியா இரு. ஒரு மாசம் லீவ் எடுத்துக்க, ஜாலியா என்ஜாய் பண்ணு. ஓகே? இவ்வளவு காசு எனக்கா? இவ்வளவு காசு உனக்கு தான்ப்பா. முதல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகேப்பா, என்ஜாய் பண்ணு. ஐயோ நம்மள எல்லாம் மாறிட்டு போகுது. இவ்வளவு காசு ஒரு மாசத்துக்கு தேவையான காசு. நைட்டோட நைட்டா ஊருக்கு போயிட்டு எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கல. இவ்வளவு காசு இருக்கு. நீ எவ்வளோ கவலைனா தீர்ந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். நைட்டே ஊருக்கு போறேன். ஒரு மாசம் ஃபுல்லா முதலாளி சொன்ன மாதிரி இந்த காசெல்லாம் செலவழிச்சு சந்தோஷமா வாழ போறேன். காசுலாம் இருந்தா சந்தோஷமா இருக்காங்க பார்த்தது. ஐயோ என்ன கனவு இது? சந்தோஷமா இருக்கலாம் தானே முதலாளி கொடுத்தாரு. காசுலாம் இருந்தா சந்தோஷமா இருக்க முடியாது பிள்ளைய. ஐயோ என்ன கனவு இது? நைட்டோட நைட்டா ஊருக்கு போயிடணும். விடிஞ்சிருச்சு. காலையில் போயிட்டு மொத வேலையா
ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு ஊருக்கு கிளம்பி இந்த காசுலாம் எடுத்துட்டு போயிருக்கோம். முத்தண்ணா ஒரு டீ ஒன்று ஸ்டாங்க, ஒரு டீ ஒன்று போட்டேன். ஒரே தலைவலியா இருக்கு. அண்ணாச்சி டீ கடை என்னாச்சி? அண்ணாச்சி அண்ணாச்சி டீ கடை என்னாச்சி? அண்ணாச்சி ஒரு டீ. என்னாச்சு? எனக்கு ஒண்ணு. மாப்ள அது யாருன்னு தெரியுதாடா? யாருடா? டேய் சந்தோஷா. சந்தோஷ். சந்தோஷ சந்தோஷ். ஏய் மாப்பிள்ளைங்களா, எப்படிடா இருக்க? ஏதோ இருக்குடா. என்னது சொல்லுற சைடுல? ஏய் அதுவாடா, ஒரே சோகமா இருக்காங்க. சோகமா இருக்கியா? உனக்கு என்ன சோகம்? அதான் எங்களை விட்டு நீ சந்தோஷமே இல்லடா. டேய் என்னடா சந்தோஷம் இல்லை உனக்கு? இதாண்டா சந்தோஷமே இல்லை. நீ முதலாளி கிட்ட சொன்னடா. சரி முதலாளி கை நிறையா இவ்வளோ காசு கொடுத்து மாப்பிள்ள சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அனுப்பி வச்சாருடா. காசு வச்சிருக்கோம். மாப்ள காசை வாங்கினதுல இருந்து ஒரே கெட்ட கனவுடா. கெட்ட கனவா? ஏதோ எடுத்துட்டு போற மாதிரி கனவு. சந்தோஷமே இல்லடா. காசு வந்தா சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தேன்டா. என்னைக்கு இந்த காசு வந்ததோ எனக்குள்ள ஒரே பயம்டா, திகில்டா. நிம்மதியா தூங்க கூட முடியலடா. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். மாப்ள நான் ஒரு ஐடியா சொல்றேன். வரியா எங்க கூட? டேய் நீ சொன்னா சந்தோஷமா இருக்கும்டா. என் கூட வா. உனக்கு சந்தோஷம்னா என்ன நான் காட்டுறேன்டா. மாப்பிள்ள நாங்க இருக்கோம்டா. சந்தோஷம் நாங்க நாங்க இருக்கோம். வாடா போலாம். உண்மையோட சொல்றீங்க? இவ்வளோ காசு இருக்கு, சந்தோஷமா இருக்க முடியுமா? நான் சந்தோஷத்தை காட்டுறேன். உண்மையா சொல்றீங்க? தெரியும் உனக்கு. சொர்க்கமா? ஆமாடா. நீ நினைச்ச மாதிரி இருக்கலாம்டா. ஜாலியா இருக்கலாம். நான் நினைச்ச மாதிரி என் கவலைலாம் போயிடுமா? போயிடுடா. எங்க வேணா போ. என் கஷ்டம்லாம் போயிடுமா? மொத்தமா போயிடலாம். நான் நினைச்ச மாதிரி வாழ முடியுமா? போடா. டேய் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கறேன்டா. வாங்கடா. எங்க கூட்டு போறீங்களா? வரேன்டா. மாப்ள காசு தட்டி போறோம். என்ன தூங்குறீங்களா? ஏய் உன்னை சொத்து தூக்கிட்டு போறேன்டா. என்ன தூங்குறீங்களா? சந்தோஷம்டா கூட வந்தது. மாப்பிள்ள ஒண்ணும் இல்ல. அப்படி உட்கார் முதல்ல. சந்தோஷம்னா இப்ப பாரு சொர்க்கம் தான் உனக்கு சந்தோஷம். நிறைய காசு இருக்கு போல இது. சரி சரி சொல்லுடா. என்னடா இது? நான் வரேன். இரு போயிட்டு வரேன். இரு போயிடாத. வருவான்டா வருவான்டா வருவான்டா. அப்புறம் வீட்டெல்லாம் நல்லா இருக்காங்களா? இதோ பரவாயில்லடா. பரவாயில்லையா? சரி சரி. அப்புறம் எப்பயோ போனேன், இப்பதான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் டிக்கெட்ல வந்து நிக்கிறேன். எடுத்தான்டா டிக்கெட்ல. மாப்ள எடுத்துட்டான் பாரு. டேய் என்னடா இது? என்ன இது? பாத்து எப்படி தெரியுது உனக்கு? நான் உன்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போகுது. சொர்க்கத்துக்கா? ஆமா. சந்தோஷமா இருக்க முடியுமாடா? சந்தோஷமா இருக்கலாம். சும்மா இருக்கலாம். ஆ? சந்தோஷமா அப்ப இருக்கலாம். சீக்கிரம் போடுறா. சீக்கிரம் போடுறா. ஜி அந்த சீக்கிரம் ஓபன் பண்ணுடா. ரொம்ப தொல்றாப்ல. ஸ்லோவா ஊத்தி விடு. குடி குடி. ஐயோ எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கஷ்டமா தான் இருக்கும். பொறுமையா குடி. பொறுமையா குடி. சின்ன பையன் குடிக்கிறேன். சும்மா இன்னும் கொஞ்சம்டா. இன்னும் கொஞ்சம். உனக்கு தான் எல்லாமே. இன்னும் கொஞ்சம். இன்னும் இருக்கு. உனக்கு வா. ஜி பொடி பொடி அவனை செக் பண்ணு. மண்டையில செக் பண்ணு. வருதா? கஷ்டப்படு. இந்தா. ஒரு வேகம். கசப்பா இருக்கா? என்னடா இது? போக போக இன்னும் கசப்பா இருக்காது. இனிப்பா இருக்கும். இந்தா இன்னும் குடி. ஏய் குடுறா குடுறா. ஏய் மாப்பிள செக் பண்ணு மாப்பிள. மண்டையில என்ன பாரு. இன்னும் போ. என்னடா? என்ன சொல்ற தெரியுதா? அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்குமே. இத்தனை நாள் இந்த சந்தோஷம் தெரியாம போயிடுச்சுடா. இந்தா. இன்னும் சந்தோஷம் என்ன குடி. என்னடா நீ நான் ஊட்டுறேன் bro உனக்கு. ஆகாமி ஆகமி. அவ்வளவுதான். எப்படி இருக்கு? சொல்ல தெரியுதா? ஏய் இதுதான்டா. போதுடா டேய். அதுதான்டா சொர்க்கம். சந்தோஷமா இருக்குடா டேய். சொர்க்கம். இன்னும் கொஞ்சம் குடி. இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஓ எப்படி இருக்குது? இந்தா, கிளி. இந்தா. இன்னும் குடி குடி. மச்சி, அந்த பொடி எடுத்து போடு. பொடி எடுத்து போடு. டப்பு. இந்தா இந்தா இந்தா. இதுவும் போடு. ஏய், ஆகமி.
சந்தோஷமா இருக்கேன்டா. ரொம்ப நன்றிடா. என் கூடயே இருடா டேய். கூட இப்படியே சந்தோஷமா இருக்கேன்டா. நீ ஜாலியா இருடா. இது கூட இருக்கும்டா, இது கூட இருக்கும் இப்ப கூட. ஓகேவா? இது வச்சுக்கோ. இது போதும்டா, இது போதும்டா. அது போதும் சரி, உனக்கு. போதும் ராஜா. போடா. சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்குதா? சந்தோஷமா இருக்கா? போடா. கிட்னி எவ்வளவு நாசமா போகும். போடா. விட்டு போனா இதெல்லாம் தேவைடாது. இன்னும் வேணும்டா உனக்கு. ஐயோ டேய் ரவி, டேய் ராமு, ஐயோ ஏய், ரவி, டேய் ராமு, டேய் எங்கடா இருக்கீங்க? ஐயோ ஐயோ வலிக்குதுடா. ஐயோ என்னத்தடா கொடுத்தானுங்க? ஐயோ உடம்புலாம் ஒரே வலிக்குதுடா. ஐயோ உடம்புலாம் வலிக்குது. ஐயோ மூச்சு விட முடியல. ஐயோ ஐயோ சந்தோஷமா இருக்கலான்னு கூப்பிட்டு வந்தானுங்களே. ஐயோ ஐயோ முதலாளி கொடுத்து காசெல்லாம் எடுத்து போயிட்டானுங்களே. ஐயோ அப்பா ஐயோ உடம்புல வலிக்குது. சந்தோஷமா இருக்கலான்னு சொன்னானுங்களே. ஏதோ கொடுத்தானுங்களே. நானும் வாங்கி குடிச்சிட்டேன். சந்தோஷமா ஆரம்பத்தில் சந்தோஷமா இருந்தேன். அப்படியே மெதுகிற மாதிரி இருந்துச்சு. ஐயோ முடியலையே. ஐயோ ஐயோ வலிக்குது. ஐயோ அப்பா மூச்சு விட முடியல. ஐயோ 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 இப்படி இருந்தா எனக்கு என்ன ஆகும் தெரியலையே. எனக்கு சந்தோஷமே இல்லையே. எந்த கொஞ்சம் நல்ல சந்தோஷமா போச்சு. ஐயோ 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 உடம்பு வலிக்குது. அப்பா வலி தாங்க முடியலையே. அப்பா ஐயோ இப்போ நினைச்சு டாக்டர் கிட்ட போய் பார்க்கணும். இந்த டாக்டர் ஏதாவது இருக்காங்களான்னு பார்க்கணும். ஐயோ ஐயோ அப்பா அப்பா டைம் ஆயிடுச்சு. டாக்டர் வர நேரம் ஆயிடுச்சு. பேஷண்ட் வேற இன்னைக்கு நிறைய பேர் வரணும். டாக்டர் குட் ஈவினிங் டாக்டர். டாக்டர் இன்னைக்கு நிறைய டோக்கன் போயிருக்கு. நீங்கள் எப்படியாவது நிறைய பேஷண்ட்லாம் வருவாங்க. சரி சரிங்களா? ஓகே ஓகே சொல்லுங்க. சரி ஐயோ டாக்டர் டோக்கன்லாம் போட்டிங்களாப்பா? டாக்டர் என்னப்பா? ஒரே உடம்புலாம் வலிக்குது டாக்டர். சரி டோக்கன் போட்டே ஃபர்ஸ்ட். போடுறேன் டாக்டர். காசு கட்டினியா? ரொம்ப நேரமா கட்டுருக்கு டாக்டர். காசு வாங்கிட்டே இருக்கு டாக்டர். ரொம்ப வலிக்குது டாக்டர். ஏதாவது பாருங்க டாக்டர், பார்த்து நான் பாருங்க டாக்டர் டாக்டர். இல்லப்பா. வா டாக்டர் உள்ள இருக்காரு. வா அப்பா டாக்டர் டாக்டர் ஒரு சாலை எடுத்து போடு. உடம்புல வலிக்குது டாக்டர். ரொம்ப முடியல டாக்டர். உட்கார் உட்கார் நீ உட்கார் நீ உட்கார் உட்கார். என்னப்பா சரி டாக்டர் என் ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷமா இருக்கான்னு கூட்டு போனாங்க டாக்டர். நல்லா குடி கொடுத்தாங்க டாக்டர். நானும் நல்லா குடிச்சேன் டாக்டர். சரி சந்தோஷமா இருந்தேன் டாக்டர். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா என் உடம்புல வலிக்க ஆரம்பிச்சு. மூச்சு விட முடியல டாக்டர். என்னன்னு பாருங்க டாக்டர். சரி 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 பயமா இருக்கு டாக்டர். ஒன்னில் சரியா கிட்ட நீ கிட்ட வா. சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா போச்சு. சரி இரு பாருடா. மூச்சு இழு. மூச்சு இழு. மூச்சு இழு. சரி சரி ஒலிக்குதா? ஐயோ ஒலிக்குதாங்க? வலிக்குது டாக்டர். இடம்? வலிக்குது டாக்டர். ஐயோ சரி சரி என்னன்னு
பார்த்து சொல்லுங்க டாக்டர், பயமா இருக்கு டாக்டர். ட்ரிங்க்ஸ் நிறைய சாப்பிட்ருக்கப்பா நீ. ஆமா டாக்டர், நிறைய உனக்கு குடிச்சு வந்து சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து லிவரும் கிட்னி வந்து டேமேஜ் ஆயிருக்க போல தெரியுது. சரியா? ஏன் இவ்வளவு சரக்கு சாப்பிட்ட? ஏன் இவ்வளவு ட்ரிங்க்ஸ் பண்ண? இது உடம்பு கெடுன்னு தெரியாதா உனக்கு? சந்தோஷமா இருக்கலாம்னு குடிச்சேன் டாக்டர். குடிச்சேன் டாக்டர். ஃபுல்லா குடிச்சேன் டாக்டர். நைட்டு ஃபுல்லா குடிச்சேன் டாக்டர். நைட் ஏஞ்சி பார்த்தேன் டாக்டர். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு. சரி ரைட்டு, விட பதட்டப்படாத. இதுக்கு இன்ஜெக்ஷன் இருக்கு. இது வந்து நான் வந்து உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு இதை ரெக்கவர் பண்ணி கியூர் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் சாப்பிடாத. சரியா? உன் கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா அது ரொம்ப உயிருக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். சரியா? இதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது. இன்ஜெக்ஷன் பிபி மிஷின் எடுங்க டாக்டர். சரியாடுங்க டாக்டர். பிபி ஐயா இருக்க பாருங்க. சரியா? இதுக்கு நான் டேப்லெட் இன்ஜெக்ஷன் கொடுக்குறேன். அது போடுங்க, ரெக்கவர் ஆயிடும். இதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே? சரி சரி ஆயிடுச்சு. ஓகே, போயிட்டு வா. போ. ரொம்ப நன்றி டாக்டர். சரி போயிட்டு வா. டாக்டர். கொஞ்சம் பரவாயில்ல. டாக்டர் சொன்ன மாதிரி சரியாயிடும். ஐயோ, என்ன ஒரு மாதிரி ஊறுது. ஐயோ டாக்டர் டாக்டர் டாக்டர். என்னாச்சு? இப்போ ஊசி போட்டு போனேன் டாக்டர். ஆமா, சரியாயிடும் சொல்லுங்க. ஒரே ஊறுது டாக்டர். ஊறுதா? ஒரே அடிக்குது டாக்டர். நான் உனக்கு கட்டான இன்ஜெக்ஷன் தானே போட்டேன். ட்ரிங்க்ஸ் மறுபடியும் அதை சாப்பிட்டியா? இல்ல. உட்கார். சரி உட்கார். ஒரே அடிக்குது டாக்டர். சரி இரு. ஆனா ஒரே அடிக்குது டாக்டர். நான் கரெக்டான இன்ஜெக்ஷன் தான் போட்டேன். ஐயோ டாக்டர், என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? அடி பிடிக்க மாட்டேங்குது டாக்டர். குடிக்கல, உண்மையா சொல்லுங்க. இல்ல டாக்டர், நான் குடிக்கல டாக்டர். குடிக்கல? இல்ல டாக்டர். சரி ஓகே. இன்ஜெக்ஷன் வந்து ஒத்துக்காது. அது ஒரு சிம்டம்ஸா இருக்கும். இதை சாப்பிட் பண்றதுக்கு நான் வேற இன்ஜெக்ஷன் போடுறேன். அது பில்லா சரியாயிடும். சரியா? சரி பொலிசிங்க போடுங்க டாக்டர். அவசரப்படாத. தாங்க டாக்டர். இங்க வருது டாக்டர். சரி. நான் இன்ஜெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன் இது போட்டா எல்லாமே ரெக்கவர் ஆயிடும். உடம்பு சரியாயிடும். ஆனா இருந்தாலும் உன்னை பார்த்தா உடம்புல வந்து பிரச்சனை எதுவுமே தெரியல. ஏதோ நீ ரொம்ப டிப்ரெஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? அதனால நீ என்ன பண்றேன்னா, நம்ம ஊர்ல வந்து ஒரு பாம்பே சர்க்கஸ் ஒன்று நடக்குது. அங்க போனா ஒரு ஜோக்கர் ஒருத்தன் இருக்கிறான். அவன் பார்த்தோன்னு வச்சுக்க, நீ எவ்வளவு டிப்ரெஷனா போனாலும் எவ்வளவு கஷ்டமா போனாலும் சிரிக்க வச்சிருவான். நிறைய விஷயம் வந்து மருத்துவத்துல மட்டும் இல்லை, நம்ம எந்த அளவுக்கு மைண்டை பீஸ்ஃபுல்லா வச்சிருக்கிறோமோ அதனால நிறைய நோய் ரெக்கவர் ஆகுது, கியூர் ஆகுது. சரியா? நீ போயிட்டு சர்க்கஸுக்கு போயிட்டு வா. சரியா? சந்தோஷமா இருக்கலாம். சரியா? சொல்லுப்பா. சரிங்க டாக்டர். சர்வீஸ் போக சொல்லுங்க. ஆமா, அந்த ஜோக்கரே நான் தான் டாக்டர். நீ தான் எல்லாரும் சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லி அவ்வளவு ஊரு ஃபுல்லா அந்த அளவுக்கு வந்து நீ ஃபேமஸா இருக்கிற. என்னாச்சு உனக்கு? சிரிக்க வைக்கிறதுலாம் உண்மைதான் டாக்டர். நிறைய பார்த்து சிரிச்சுட்டு போவாங்க டாக்டர். நிறைய சிரிக்க வைக்கிறதோ பண்றேன் டாக்டர். ஆனா என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லை டாக்டர். தேடி ஏதோ வளர்ந்தேனே டாக்டர். ஆனா என் வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமே இல்லை டாக்டர். காசு கொடுத்து பார்த்தாரு முதலாளி. அந்த காசை வச்சுட்டு ஒரு நாள் கூட நிம்மதியா தாங்க முடியல டாக்டர். நிம்மதியா தூக்க முடியல டாக்டர். ஏச்சு நண்பர்கிட்ட போனா டாக்டர், வாடான்னு சந்தோஷமா கூட்டு போனாங்க டாக்டர். கொண்டு போனாங்க. குடிக்கணுமோ கொடுத்தாங்க. நானும் வாங்கி குடிச்சேன். ஆரம்பத்துல சந்தோஷமா இருந்துச்சு. சந்தோஷமா இருக்கலாம் நானும் நினைச்சேன். ஆனா ஒரு நைட்டு கூட சந்தோஷம் நீடிக்கல டாக்டர். திரும்ப அந்த கவலை. எந்த சந்தோஷத்தை தேடி போனாலும் சந்தோஷம் இருக்குன்னு நினைச்சேன் டாக்டர். ஆனால் சந்தோஷம் இல்லை டாக்டர். இப்ப கூட பாருங்க, ஊசி போட வந்தனே, அப்ப கூட எனக்கு நிம்மதி இல்லை டாக்டர். என் உடம்பு சரியாகும் நினைச்சுதானே டாக்டர் வந்தேன். அது கூட சரியாகல. வாழ்க்கையிலேயே சந்தோஷம் இல்லை. நல்லா இருந்த உடம்பு டாக்டர், சந்தோஷம் கிடைக்கும்னு போய் உடம்புல டாக்டர் சரி எல்லாத்தையும் எழுதுறேன் டாக்டர். சரி நானு என்னால முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் எல்லா விஷயத்தையும் கூட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னன்னு தெரியலப்பா. டாக்டர் உடம்பு பார்த்தேன். என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்களே? ஐயோ டாக்டர் இப்படி சொல்லாதீங்க டாக்டர். ஐயோ
சந்தோஷத்தை தேடி காலையில இருந்தே சேலஞ்சினேன். பணம் எனக்கு நிம்மதி கொடுக்கும்னு நினைச்சேன், என் நண்பர்கள் எனக்கு நிம்மதி கொடுக்கும்னு நினைச்சேன். தேடி வந்த என்னென்னமோ பண்ணேன். ஐயோ எனக்கு சமாதானம் இல்லையே, எனக்கு சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, என் வாழ்க்கை இப்படியே முடிச்சிருமா? நான் தேடுற நிம்மதி எங்க? நான் தேடுற நிம்மதி எங்க? என் வாழ்க்கையில சமாதானம் இல்லையே. யார் எனக்கு சமாதானத்தை கொடுப்பா? நான் தேடுற நிம்மதியை யார் கொடுப்பா? ஐயோ என் நிம்மதியை யார் கொடுப்பா? நான் எழுதி போட சமாதானத்தை யார் கொடுப்பா? யார் கொடுப்பா? அண்ணே அண்ணே உங்களால கொடுக்க முடியுமாண்ணே? அக்கா உங்களால கொடுக்க முடியுமாக்கா? அக்கா சமாதானம் உங்களால கொடுக்க முடியுமாக்கா? அக்கா உங்களால முடியுமாக்கா? இந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கிற சற்று கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பைபிள் சொல்லுகிறது பாவம் ஒருவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை கெடுத்து போட்டுரும். உங்களுக்கு தெரியுமா, பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சுன்னா அவன் வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை எடுத்து போட்டுரும். பைபிள்ல ஆதாம்னு ஒரு மனுஷன் இருந்தார். அதான் உலகத்திலேயே முதல் மனுஷன். எல்லாத்தையும் படைத்த அந்த ஆண்டவர் ஆதாம படைத்து மனுஷனை படைச்சு அவன்கிட்ட அதிகாரத்தை கொடுத்தார். கவனிங்க, ஆதாமே இந்த முழு உலகத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன், நீ என்ன செய்? இதை ஆளுகை செய். ஐயா கவனிங்க, ஆளுகை செய்ய அதிகாரத்தை ஆதாமுக்கு இயேசு கொடுத்தார். ஆனா தீய வல்லமை பிசாசு என்ன பண்ணான் தெரியுமா? அவனை பாவம் செய்ய வைத்தான். என்ன செய்த வைத்தான்? பாவம் செய்ய வைத்த உடனே ஆதாமுக்குள்ள சமாதானம் போயிடுச்சு. அவன் சந்தோஷமா இருந்த அவனுடைய வாழ்க்கை இருளாய் மாறிவிட்டது. என்ன கவனிக்கிறீங்களா? அக்கா என்ன கவனிக்கிறீங்களா? அம்மா என்ன கவனிக்கிறீங்களா? தங்கச்சி எல்லாரும் என்ன கவனமா கேளுங்க. ஆதாம் பாவம் செய்த உடனே அவனுக்குள்ளே பயம் வந்து விட்டது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பயம் இருக்கா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க இந்த நாடகத்தை பார்த்தது போலவே சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள பாவம் இருக்கா? ஐயா பாவனா என்ன? பாவனா என்ன? கடவுள் சொன்னதை மீறுவது எல்லாமே பாவம். இன்னைக்கு நீங்க இத கவனமா கேக்குறீங்க. இத்தனை பேர் இங்க வந்திருக்கீங்க. இன்னைக்கு நான் நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் கண்ணீரையும் மாற்றி இயேசு இங்க இருந்து வெளியே நீங்க போகும் பொழுது சமாதானத்தோடு போவீங்க. கையை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. நல்லா கையை தட்டி. நீங்க யாராச்சும் கூப்பிட்டு நீங்க வந்திருக்கலாம். அம்மா கவனிங்க, யாராவது உங்களை பாஸ்டர் கூப்பிட்டு இருக்கலாம், அருமையான பாஸ்டர் அம்மா கூப்பிட்டு இருக்கலாம், இல்ல உங்களுடைய நண்பர்கள் கூப்பிட்டு இருக்கலாம். ஆனா நீங்க எதர்ச்சியா இங்க வரல. இது முடிகிற வரைக்கும் இருந்து கேட்டுட்டு நீங்க போனோம். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு விடுதலைய, உங்களுக்கு ஒரு சமாதானத்தை, உங்க கஷ்டத்தை மாத்தி தான் இயேசு இங்க இருந்து உங்களை அனுப்புவார். நீங்க எதர்ச்சியா இங்க வரல, உங்களை அந்த ஆண்டவர் இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். நீங்க யாரோ கூப்பிட்டு இங்க வரல. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க. நான் உங்களை விடுதலையாக்கணும்னு சொல்லி பரலோகத்தில் இருக்கிற இயேசு உங்களை கவனித்து பார்த்தார். யாரும் பார்க்கல, நீங்க அழுது கொண்டே இருக்கிறீங்க. யாரும் பார்க்கல, உங்க கஷ்டத்தை யாரும் புரிஞ்சிக்கல. என் வாழ்க்கையில இனி நான் நல்ல நிலைமைக்கு போகவே மாட்டேனா? அவ்வளவுதான் என் வாழ்க்கையா அப்படின்னு நீங்க சொல்லலாம். நான் பாவம் சொன்னேன்ல, இந்த பாவம் உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா உங்க நிம்மதியை கெடுத்துடும். உலகத்தை படைத்த இறைவன் ஆண்டவர் இயேசு ஆதாம பார்த்து சொன்னாரு, இது எல்லாவற்றையும் நீ ஆளுகை செய், அந்த மரத்தின் கனியை புசிக்காத. இது ஒரு மரம் இருக்குல்ல, இந்த மரத்துல ஒரு கனி இருக்குன்னு வைங்க. இயேசு சொல்றாரு, ஆதாமே இங்க வா, ஆதாமே இங்க வா, இந்த உலகத்தை எல்லாம் உனக்காக தான் நான் படைச்சேன். இதோ இருக்கு பார், இந்த மரத்தில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை மட்டும் நீ சாப்பிடாத. இத சாப்பிட்ட நாள்ல நீ செத்து போயிடுவ, உன் ஆத்துமா செத்து போயிடும். இயேசுப்பா சொல்றாரு ஆதாமை பார்த்து. ஆனா தீய சக்தி இருக்குல்ல, பிசாசின் வல்லமை இருக்குல்ல, அவன் என்ன பண்ணா, ஆதாம
நயம் காட்டி ஆசை காட்டி எதெல்லாம் தப்புன்னு கடவுள் சொன்னாரோ அதையெல்லாம் ரைட்னு சொல்றான். குடிக்கிறது தப்பு, மத்தவங்கள ஏமாத்துறது தப்பு, பீடி சிகரெட் பிடிக்கிறது தப்பு, மத்தவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு பில்லி சூனியம் மாந்திரம் செய்யறது தப்பு. எல்லாரும் நல்லா வாழணும்னு கடவுள் படைச்சா இந்த தீய சக்தி சொல்றான் குடிச்சாதான் நிம்மதி. இப்ப பாத்தீங்களே, இந்த ஒரு பையன் நிம்மதி இல்லாம அலைஞ்சப்போ அவன் நண்பர்கள் பணத்துக்காக அவனை குடிக்க வைத்தாங்க. நீங்க கவனிச்சீங்கல்ல? இதுதாங்க இந்த உலகம். அம்மா, இதுதான் இந்த உலகம். இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்க ஒருவேளை இப்படிப்பட்ட பாவத்துல பிடிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஐயா, பாவம்னா எனக்கு தெரியலங்க. நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலங்க. என் வாழ்க்கைக்காக தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னால முடியல, நான் என்ன பண்றது? நான் அப்படி ஒண்ணும் பெருசா பாவம் செய்யலையே அப்படின்னு சொல்றீங்களா? ஒரு நோயாளி டாக்டர் கிட்ட போனான். கவனமா கேளுங்க. ஒரு நோயாளி டாக்டர் கிட்ட போனான். அந்த டாக்டர் அவனை பார்த்துட்டு சொன்னார், என்னப்பா? ஐயா, என் உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னான். உடனே அந்த டாக்டர் அவனை பரிசோதனை பண்ணி சொன்னாரு, தம்பி, உன் உடம்புல வியாதி இருக்கு, சுகர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த நோயாளி சொல்றான் டாக்டரை பார்த்து, ஐயா, நான் என்ன பண்ணேன்? நான் நல்லா ஹெல்த்தான ஃபுட் தானே சாப்பிட்டேன், நான் நல்லா வாக்கிங் போவேனே, நான் நல்லா டயட் ஃபுட் சாப்பிடுவேனே, எனக்கு எப்படிங்க சுகர் வந்துச்சு? யார் கேக்குறா? அந்த நோயாளி டாக்டர் பார்த்து கேக்குறான். உடனே டாக்டர் சொல்றாரு, தம்பி, உங்க அப்பாவுக்கு சுகர் இருக்கா? ஆமாங்க, எங்க அப்பாவுக்கு சுகர் இருக்கு. உங்க அம்மாவுக்கு? எங்க அம்மாவுக்கு இருக்கு. உங்க அப்பாவுக்கு இருந்தா, உங்க அம்மாவுக்கு இருந்தா உனக்கும் இந்த வியாதி வரும்னு சொல்றாங்க. உண்மையா இல்லையா அம்மா? எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு சுகர், எனக்கு இருக்கு அப்படின்னு எத்தனை பேர் சொல்றாங்க. அப்போ நான் என்னங்க பாவம் செஞ்சேன்? நான் நல்லா தானே சாப்பிட்டேன், நான் நல்லா தானே வாக்கிங் போனேன், எனக்கு எப்படிங்க சுகர் வந்துச்சு கேட்கலாம்ல? அப்போ அப்பாவுக்கு ஒரு வியாதி இருக்குன்னா அது பிள்ளைக்கும் வரும்னு சொன்னா அப்பா அம்மா செஞ்ச பாவம் மட்டும் நமக்கு பின்தொடர்ந்து வராதா? சொல்லுங்க அம்மா, வருமா வராதா? ஏன் ஆயா தாத்தா செஞ்ச யார் செஞ்ச பாவமோ இன்னைக்கு இந்த பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுது சொல்றமா? யாரோ செஞ்ச பாவம் இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு நீங்க அப்படி இருக்கிறீங்களா? அக்கா, அம்மா, ஐயா, என் பாவம் போக நான் என்ன செய்யணும்? உங்களுக்கு தேவைதானே இந்த பாவம் மட்டும் ஒழிஞ்சு போச்சுன்னா என் வாழ்க்கை நல்லாயிடும். என்னால இந்த குடி பழக்கத்தையும் இந்த சிகரெட் பழக்கத்தையும் நான் விட்டுட்டேன்னா என் வாழ்க்கை நல்லாயிடும். அதாங்க எனக்கு ஆசை. எனக்கு எப்படியாச்சும் இதுல இருந்து காப்பாத்துங்க. எத்தனையோ பேர் கேட்கறாங்க. இன்னைக்கு நீங்க அப்படி கேட்கறீங்களா? பாவம் போக என்ன வழி தெரியுமா? சரி, நான் சொல்றதை விட ஒரு நாடகமா பாருங்க. பாவம் போக என்ன வழி? ஒரு நாடகமா. யாரும் குழந்தை பாக்கியத்துக்கு இன்னைக்கு 2 குழந்தை எனக்கு ஏசப்பா தந்திருக்கிறாரு. ஐயா, 10 லட்சம் கடன், நிம்மதியா இல்லைங்க. கடன் மட்டும் இருந்தா கூடு வட்டி கடன் இந்த மாதிரி நிம்மதியா இருக்காது. எனக்கு நிம்மதியை இயேசு கொடுத்தார். 10 லட்சம் கடனை ஒரே பேமெண்ட்ல அடைக்க வழியை திறந்தார். எப்படி நடக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இதை ஏன் சொல்லணும்? நான் ஏன் இத உங்கள்கிட்ட வந்து சொல்றேன் தெரியுமா? எனக்கு நல்லது செஞ்ச இந்த இயேசு உங்களுக்கு இன்னைக்கு நல்லது செய்வார். அம்மா, நீங்க என்ன கவனிங்க. அக்காங்க வரட்டும், புதுசா வரவங்க வரட்டும். இன்னைக்கு அதே ஆசீர்வாதத்தை இயேசு உங்களுக்கு தர போறார். கவனிக்கிறீங்களா? நான் ஒரு ரகசியம் சொல்றேன்னு சொன்னேன்ல, அந்த ரகசியத்தை சொல்லிட்டு உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். அம்மா, கவனமா கேளுங்க. அண்ணே, கவனமா கேளுங்க. கடைசி நேரத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல இயேசு உங்க கண்களுக்கு, இந்த இயேசுவை நான் சொல்லல, காணக்கூடாத காற்றை போல வெளிச்சமா இருக்கிற இந்த இயேசு இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த இயேசு இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். டக்குனு உட்கார்ந்துட்டு என்ன கவனிக்க வைங்க ப்ளீஸ். கவனத்தை தசை திருப்புற மாதிரி ஏதோ நடக்க வேண்டாம். கடைசி நேரம். அம்மா, நான் ஒரு ரகசியம் சொல்றேன்னு சொன்னேன். இந்த இயேசுவை இந்த பொல்லாத பிசாசு சிலுவையில அறையப்பட்டான், அறைஞ்சான், கொல்லணும்னு நினைச்சான். இயேசு மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்துட்டாரு.
அந்த இயேசு சொல்றாரு, நான் திரும்ப இந்த உலகத்துக்கு வருவேன். ரொம்ப கவனமா கேளுங்க. இந்த உலகத்துக்கு நான் திரும்ப வருவேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, என் அன்புக்குள்ள தாயாரே, இந்த இயேசு சொல்றார், நான் திரும்ப இந்த உலகத்துக்கு வரப்போகிறேன். என்னங்க சொல்றீங்க? இயேசு திரும்ப வரப்போறாரா? எப்படி? என்ன நடக்கும்? இப்படிதான் கேட்டாங்க இயேசுவை பார்த்து. எப்படிங்க இயேசுவே, நீங்க மேல போறீங்க, மேகத்துல போறீங்க, திரும்ப வருவீங்களா? எப்படி? நான் திரும்ப வரும்பொழுது உலகத்துல எங்கு பார்த்தாலும் அக்கிரமம், அநியாயம் நடக்கும், அன்பு தணிந்து போகும், கொள்ளை நோய் வரும், நிலநடுக்கங்கள், பூமி எதிர்ச்சிகள் வரும். இன்னைக்கு இதெல்லாம் நடக்குதா? இன்னைக்கு இதெல்லாம் நடக்குதாமா? கொரோனா உலகம் முழுவதில் இருக்கிற கோடிக்கணக்கான பேர் செத்து போனாங்க. யுத்தம் நடக்கும். இன்னைக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இயேசு சொன்ன அத்தனை அடையாளங்களும் இந்த பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இயேசு திரும்ப வரப்போறார். அவரை நான் சந்திக்கணும், அவரை நான் பரலோகத்துல போய் பார்க்கணும், நானும் அவர் வரும்போது அவர் கூட போகணும். நீங்க விரும்புனீங்கன்னா உங்க இதயத்துல அந்த இயேசுக்கு ஒரு இடம் கொடுங்க. இப்போ எனக்கு என் பிரச்சனை மாறணும்னு சொல்றவங்க கை தூக்குங்க. உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும்ல, நிறைய கஷ்டம் இருக்கும்ல, நிறைய கவலை இருக்கும்ல. எனக்கு என் பிரச்சனை இன்னைக்கு மாறணுங்க. இந்த இயேசு எனக்கு சுகம் தருவாரா? இந்த இயேசு எனக்கு சமாதானம் கொடுப்பாரா? இந்த இயேசு என்னுடைய பிரச்சனையை மாற்றுவாரா? எனக்கு வேணுங்க அப்படின்னு சொல்றவங்க உங்க கையை தூக்குங்க பாப்போம். உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? உங்களுடைய பிரச்சனை மாறணுமா? கையை தூக்கினவங்களுக்கு மட்டும் எழுந்து நில்லுங்க, எழுந்து வாங்க, வெக்கலாம் படாதீங்க. நானும் உங்களை போல ஒரு மனுஷன் தான், இங்க நிக்கிற எல்லாரும் உங்களை போல ஒரு மனுஷன் தான். கையை தூக்கினவங்க முன்பாக வாங்க, உங்களுக்காக செபிக்க போகிறோம். இன்னைக்கு உங்க பிரச்சனை மாற போகுது, வாங்க நில்லுங்க. உங்களுடைய பிரச்சனை மாறி இன்னைக்கு உங்களுக்கு சமாதானத்தை இயேசு தர விரும்புகிறார். இயேசு உங்களுக்கு சமாதானத்தை தர விரும்புகிறார். இன்னைக்கு உங்களுடைய எல்லா நோய்களும், வியாதிகளும், உங்களுடைய கடன் பிரச்சனைகளும் முன்னாடி வாங்க. யாருக்கு இந்த இயேசு வேணும்? யாருக்கு இந்த இயேசு கொடுக்கிற சமாதானம் வேணும்? யாருக்கு இந்த இயேசு கொடுக்கிற நிம்மதி வேண்டும்? எனக்கு வேணுங்க. முன்னாடி வாங்க, வெட்கப்படாதீங்க, வாங்க வாங்க, கவலைப்படாதீங்க, எதை குறிச்சு பார்க்காதீங்க. உங்க பிரச்சனையை வேற யாரும் மாற்ற முடியாது. எனக்கு என் பிரச்சனை மாறணுங்க, என் கடன் மாறணுங்க, என் குடிகார கணவர் மாறணும், என்னுடைய என் துக்கம் மாறணும். மற்ற யாரும் பேசக்கூடாது. எல்லாரும் இவர்களுக்காக நாம ஜெபிக்க போறோம். இன்னைக்கு உங்க கண்ணை மூடி, இயேசுவே நீங்க சிலுவையில மரித்து, நீங்க இந்த பூமியில பிறந்து, அதுதாங்க கிறிஸ்துமஸ், அதுதான் கிறிஸ்துமஸ். நீங்க தான் எங்க சொந்தம். நம்ம எல்லாம் வேற யாரும் இல்ல. இயேசுவுக்கு ஜாதி இல்ல, இயேசுவுக்கு பாகுபாடு இல்ல. முன்னாடி வாங்க அக்கா, முன்னாடி வாங்க, கிட்ட வாங்க, நெருங்கி வாங்க, நெருங்கி வாங்க அக்கா, ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. நிறைய பேர் வராங்க, வாங்க. இயேசுவே ஐயா வாங்க, ஐயா வாங்க, ஐயா வாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து, தம்பி நீங்க யாரும் பேசக்கூடாது, அவங்கள கவனிங்க. சூர்யா, இயேசுவே நீங்க கண்ணை மூடி, இயேசுவே என் வியாதி மாறணும்னு கேளு. என் வியாதி மாறி இப்போ உங்க தீய சக்தியின் வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள் எல்லாம் மாறி உங்களுடைய வாழ்க்கையில இயேசு ஒரு விமோசனத்தை. ஒருவேளை எனக்கு வரத்துக்கு வெக்கமா இருக்குங்க, எனக்கு வெக்கமா இருக்கு, எனக்கு கூச்சமா இருக்கு, அதனால ஆனா எனக்கும் பிரச்சனை இருக்குதான், ஆனா எனக்கு முன்னாடி வர வெக்கமா இருக்குன்னு சொன்னா, இருக்கிற இடத்துல நீங்க எழுந்து கொள்ளலாம், இருக்கிற இடத்துல எழுந்தாவது நிக்கலாம். உங்க பிரச்சனைக்காக நாங்க ஜெபம் பண்ண போறோம். அம்மா, இந்த சந்தர்ப்பத்தை நீங்க விட்டுறாதீங்க. இயேசுவே, ஒவ்வொருவரும் நீங்க எல்லாரும் கண்ணை மூடி, என் குடிப்பழக்கம் மாறணும், என் கணவர் மனம் திரும்பணும், என்னுடைய கண்ணீர் துடைக்கப்படணும், என் வியாதி மாறணுங்க, என்னால இந்த வியாதியை தாங்க முடியல. அம்மா, உங்க கஷ்டத்தை இயேசுக்கு தெரியும். உங்க கஷ்டத்தை யாரும் பார்க்கல நீங்க நினைக்காதீங்க. கண்ணை மூடி இயேசுவேன்னு கேளுங்க. வேற ஒண்ணும் மந்திரம் இல்ல, வேற ஒண்ணும் பரிகாரம் இல்ல. உங்க வாழ்க்கை மாற ஒரே ஒரு வழி, இயேசு இயேசு இயேசு. கண்ணை மூடி இயேசுன்னு சொல்லுங்க.
இயேசுன்னு சொல்லுங்க கண்ணை மூடி. ஹalleluya 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 ஹalleluya. ஓ எல்லா பொல்லாத வல்லமைகளும் உங்களை அலக்கழிக்கிற, உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற, உங்களுக்கு விரோதமா கிரியை செய்கிற எல்லா பொல்லாத வல்லமையின் கிரியைகளும் இப்ப இயேசு அழிக்க விரும்புகிறாரு. கண்ணை மூடி இயேசு இயேசுன்னு சொல்லுங்க. உங்க சத்தம் என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லுங்க. இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க. அண்ணே நீங்க இருக்கிற இடத்துல சொல்லுங்க, என் பாவம் மன்னிக்கணும் இயேசுவே, என் பாவத்தை மன்னிங்க. என் வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிற இந்த பாவம் போட்டோம், உங்க ரத்தத்தால போட்டோம், உங்க ரத்தத்தால கழுவுங்கன்னு சொல்லுங்க. இயேசுவே சொல்லுங்களேன், இயேசுவே உங்க ரத்தத்தால என் பாவத்தை கழுவுங்க. இருக்கிற இடத்துல எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய திரு ரத்தத்தால் என் பாவங்களை கழுவுங்க. விடாதீங்க. ஓ உங்களுக்காக நாங்க ஜெபிக்க. ஓ வீட்டுக்குள்ள இருக்கிற போராட்டம், ஐயா எனக்கு விரோதமா பில்லி சூனிய மாந்திரங்களை செய்றாங்க, என்னால தாங்க முடியல. இந்த வியாதி என்னால தாங்க முடியல. இந்த முதுகு தண்டுல இருக்கிற வலி என்னால தாங்க முடியல. என் கண்ணுல இருக்கிற இந்த கண் பார்வை குறைபாடு மாறணும், எனக்கு உதவி செய்யுங்க. என் கடன் பிரச்சனை மாறணும், எனக்கு உதவி செய்யுங்க. முதலாவது உங்களுடைய வலது கையை